இன்னைக்கு பேசுகிற வார்த்தை, சொல்கிற வார்த்தை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் யூஸோ கேட்டோ இருப்பீங்க. எவ்ரி Thursday எவ்ரி ஃப்ரைடே இல்லைன்னா இந்த வார்த்தை யூடியூப்ல கண்டிப்பாக ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். என்ன வார்த்தை? ஹலோ எவ்ரிவன். பிளாக் பஸ்டர். பாட்டா செம்ம மாஸ் பிளாக் பஸ்டர் ஹிட்டு. இந்த மாதிரிலாம் நிறைய டயலாக் ரிவ்யூவர்ஸ் கிட்ட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அந்த பிளாக் பஸ்டர் அப்படிங்கிறது ஆக்சுவலாக மூவி ரிலேட்டடான வார்த்தையே இல்லை. வேர்ல்ட் வார் 2 ரிலேட்டடான ஒரு வேர்டு. மேசிவ் பாம் அந்த டைம்லலாம் இருந்தது இல்லை. மேசிவ் பாம் இருக்கும், அதோட சத்தம், என்டையர் சிட்டி பிளாக் அழிக்கிற சத்தம், அந்த சத்தத்தை பிளாக் பஸ்டர். தனித்தனியாக பார்த்தீங்கன்னா தெரியும். பிளாக்னா குடி குடி இடம்னு சொல்லலாம், பஸ்டர்னா அழிக்கிறதுன்னு சொல்லலாம். ஸோ மொத்தத்தையும் முடிச்சிருச்சு. தோஸ் பாம்ஸ் வேர் ஆக்சுவலி இம்பேக்ட்ஃபுல். அதனால இந்த டேர்ம் குவிக்காக அந்த பாம் பிளாஸ்டிங்கோட சேர்ந்துருச்சு, சினனம் ஆயிடுச்சு, மீனிங் ஆயிடுச்சு. 1950 பிளாக் பஸ்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி, மூவி படத்தோட செக்டாருக்குள்ளே வருது, மூவி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வருது. அப்போது எந்த ஒரு மூவி மாஸான க்ரௌடை அவங்களுக்கு எடுத்துகிட்டு வருதோ அந்த மூவியை தான் இவங்க பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மாஸ் க்ரௌட் எடுத்துகிட்டு வந்திருக்கணும், நிறைய ப்ராஃபிட் கொண்டு வந்திருக்கணும் அந்த மூவி. இந்த மாதிரி லைக் கான் வித் த விண்ட் அப்படிங்கிற படத்தெல்லாம் வந்து அவங்க பிளாக் பஸ்டர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் பிளாக் பஸ்டருங்கிறதோட மாடர்ன் நரேட்டிவ் டெஃபினிஷனை கொண்டு வந்தது நம்ம எல்லாரும் யூஸ்வலாக சொல்கிறது ஒரு டிரெக்டர் தான். நிறைய பேர் இந்த பேரை கேட்டிருப்போம், யூஸும் பண்ணியிருப்போம், ஆனால் கன்ஃபார்மாக பார்த்துருப்போமா அப்படிங்கிறது தெரியாது. அவர் யார் அப்படின்னா ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க். ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் 1975 ஜாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படத்தோட ஸ்டோரி லைன் ரொம்ப கிரிப்பிங்காக இருக்குது, ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருக்குது, ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருக்குது, எவ்ரிதிங் இஸ் ப்ரிசைஸ். ஸோ அதனால் மக்கள் வந்து அந்த படத்தை பார்க்க வராங்க. அப்படி பார்க்க வரும்போது மார்க்கெட் அதிகமாகுது, அந்த படத்துக்கு ப்ராஃபிட் அதிகமாகுது. ஸோ பிளாக் பஸ்டர் அப்படின்னு அங்கே தான் ரீடிஃபைன் பண்ணுறாங்க. இப்போ பிளாக் பஸ்டர் அப்படிங்கிறது ஒரு மூவிக்கு மட்டும் இல்லை, ஒரு ஃபேஷன் இண்டஸ்ட்ரி இல்லைன்னா ஒரு விஷயத்தை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம், ஒரு விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம், கிரேட் சக்ஸஸ், அப்படி அச்சீவ் பண்ணும்போது பிளாக் பஸ்டர்னு சொல்கிறோம். இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து லான்ச் ஆகி அது செமையாக போச்சு அப்படின்னா அவங்க பிளாக் பஸ்டர் ஹிட்னு சொல்கிறாங்க. ஸோ பிளாக் பஸ்டர் அப்படிங்கிற வார்த்தை எல்லாத்தோடையுமே இப்போ சேர்ந்துருச்சு. வாட் இஸ் பிளாக் பஸ்டர் டுடே அப்படின்னா அந்த ஸ்கேல், லோலேருந்து அந்த மேசிவ் ரீச் பண்ணுற ஸ்கேல், அதுவும் அந்த இம்பேக்ட் என்ன கொடுக்குது ஒரு விஷயம், அதுவும் த எக்ஸைட்மெண்ட் வாட் இட் இஸ் கிவிங், இதுதான் பிளாக் பஸ்டராக மாறிடுச்சு. த வேர்ல்ட் ஹஸ் இவால்வ்ட். சரியா, உலகம் நல்லா இவால்வ் ஆயிடுச்சு. ஆனால் வேர்ல்ட் வார் 2 போது அந்த இம்பேக்ட், அந்த சவுண்ட், அதுக்காக கொடுத்த அந்த வேர்டு இப்பவும் அதுக்காக தான் இருக்கு. இம்பேக்ட், சவுண்ட், அதே தான் மெயின்டைன் பண்ணுது. கானடேஷன் மாறி இருக்கலாம், நம்ம எதுக்கு அதை சூஸ் பண்ணி சொல்றோங்கிறது மாறி இருக்கலாமே தவிர்த்து அதோட கரு மீனிங் மாறவே இல்லை. த கருத்து வாட் ஐ எம் சேயிங் இஸ் something can mean something one time. கொஞ்ச நாள் கழிச்சு அதை நம்மள அதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற அளவுக்கு சிந்திக்கிற மாதிரி தான் ஒரு விஷயமும் மாறும். லைக் கோச்சடியான்ல சொல்ற மாதிரி தான், மாற்றம் ஒன்று மாறாதது, மற்றவை எல்லாம் மாறக்கூடியது. பாய்.